நீங்க எடுத்த காரியத்தை ஜெயிப்பீங்க. இன்றுமே மனைவி சொன்னார்கள், நீங்க நிச்சயமா 2024 முதலமைச்சர் தான் என் மனைவி சொல்கிறார்கள். நான் எங்க மாமியாருக்கு கீழே ஒரு அடிபட்டு போச்சு, அவங்கள பார்க்க போனேன். என்ன அடிபட்டுச்சு போய் பார்க்க போனேன். ஐயா நான் உங்களை வந்து எப்ப முதலமைச்சராக பார்ப்பேன்னு கேட்கிறாங்க. முதல் கேள்வி 85 வயதாகிவிட்டது அவர்களுக்கு. அதனால பத்திரிகை சகோதரர் இது பெரிய செய்தியா போட்டுக்கலாம். சரத்குமாருக்கு முதலமைச்சர் பதவி ஆசை வந்து விட்டதுன்னு உங்களுக்கு வராதா? எனக்கு வரும். உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வரலாமா, எனக்கு மட்டும் வரக்கூடாதா? எனக்கு வந்தா மட்டும் காமெடியா, மற்றவங்க வந்தா அது வந்து சீரியஸா. அதனால நான் காமெடியா பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க, ரொம்ப சீரியஸானவனா. அந்த 2026 நிச்சயமாக வெற்றி பெறுவோம் உறுதிப்பட சொல்றேங்க. நீங்க என்ன வேணா எழுதிக்கங்க, பத்திரிகை சகோதரர் எழுதிக்கங்க. 2026 தேர்தலில் 236 தொகுதிகளிலும் நாங்கள் நிற்கும் போது அந்த வேகம் புரியும், அந்த ஆழம் புரியும். இந்த மக்களுக்காக தீட்டுகின்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்பதை நான் உணர்த்துகிறேன். சமத்துவ மக்கள் கட்சி 2007 உருவான ஒரு இயக்கம், சாதாரண இயக்கம் என்று நினைத்து விடாதீர்கள். ஒரு தனி மனிதன், தனி மனிதன்னா நான் என் பேரை சொல்றேன், ஆனால் என்னுடன் இருக்கின்ற இந்த தோழர்கள், சமத்துவ சொந்தங்கள், என் உயிர் மூச்சான நிர்வாகிகள், தொண்டர்கள், இவங்க எதை நம்பி உட்கார்ந்து இருக்காங்க? சரத்குமார் வீட்டுக்கு டெய்லி வந்து நான் பணமா கொடுத்துட்டு இருக்கேன், நான் ஒண்ணும் கொடுக்கல. இங்க பணமா கொடுத்து வந்திருக்காங்க இல்லையே, ஏற்பாடு பண்ணியிருக்கோம், இங்க வரணும்னு சொல்லியிருக்கோம், வந்திருக்காங்க, உணர்வோடு வந்திருக்கிறார்கள். உணர்வோடு வந்து தூத்துக்குடியில வந்து எனக்கு வரவேற்பு அளித்து இன்று மாலையிலே மழை பெஞ்சாலும் உட்காருங்கன்னா உட்கார்ந்துருக்காங்க. இதாயா நம்ம கூட்டம்? இதை காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து அப்படியே ஓடி இருப்பாங்க. மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னிலையிலே எங்கள் இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சியின் இயக்கத்தை பயணம் முக்கியமாக ஒரு வெற்றி பயணமாக நமது நாட்டின் ஒற்றுமைக்காக, நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக, வருங்கால இளைஞர்களின் நன்மைக்காக. அது மீண்டும் 2026 நாம் தேர்தலை சந்திக்கும் போது தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று ஆட்சி பெறும் அளவிற்கு நாம் உழைப்பு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களை வரவேற்பமைக்கு நன்றி கூறி உங்களுடன் சேர்ந்து சிறப்பாக செயல்படுவோம் என்று உத்தரவாதம் அளித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சுந்தர் நன்றி சொல்லுங்கள். அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி நிறுவன தலைவர் நாட்டாமை அவர்களும், பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் சேர்ந்து இரு இயக்கமும் இன்று இணைந்து